அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم زوروا القبور فإنها تذكركم الآخرة. சுனன் இப்னு மாஜா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் கபறுகளை தரிசித்துக் கொள்ளுங்கள், கபறுகளை ஜியாரத்து செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கபறுகளை தரிசிப்பதென்பது உங்களுக்கு அது ஆகிரத்தை ஞாபகமூட்டும், அது மர்மையை பற்றி உங்களுக்கு ஞாபகமூட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். நூல் இப்னு மாஜா 1569வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் என்பது, அதாவது நீங்கள் கபறுகளை தரிசித்துக் கொள்ளுங்கள், அந்த கபறு தரிசிப்பதென்பது நம்மளுக்கு மர்மையை பற்றிய சிந்தனையை நமக்கு உண்டாக்கும். ஒரு கபருக்கு நாம் போய் தரிசிக்கும் பொழுது நாமும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு நாமும் இந்த கபருக்குள் வர வேண்டும், நாமும் ஆகிரத்துக்கு போக வேண்டும் என்று அந்த சிந்தனையை உண்டாக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான ஜியாரத்துக்களை செய்து அதிகமான கபறுகளை தரிசித்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டதாக நடந்து ஆகிரத்தை வெற்றி கொள்வோமாக.